ரஜினிகாந்த் திமுகவில் ஒரு சுனாமியை உருவாக்கியுள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. ஆலமரம் இதனை அசைக்கவே முடியாது என அரசியலில் கூற முடியாது எனவும் பேட்டி. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக தலைவர் அண்ணாமலை தற்கொலை என குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ணாமலையை போன்று ஆளுங்கட்சியின் தலைவராக எடப்பாடி பழனிசாமி முன்னேறவில்லை எனவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. அண்ணாமலை பேசும்போது எடப்பாடி தற்கொலை என்றும் கொலைகாரன் என்றும் விமர்சனம் பேசும்போது அப்போ ரெண்டாவது முறையும் இருக்கும்போது உங்களை கூட்டிகிட்டு வந்ததில்லை, மாநில தலைவராக நியமிக்கிறாங்க. முழு அதிகாரம் பல மாநிலங்களை ஆளுகிற ஒரு கட்சி, இந்திய துணைக்கண்டத்தை ஆளுகிற ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு தானாக ஒரு மதிப்பு வந்துடும். ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படி. அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் கூட்டணி என்பது வெறும் புரளி. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிதான் என சீமான் பேட்டி. நத்தம் அருகே வெடிகுண்டு விபத்தில் 2 உயிரிழந்த நிலையில் குடியிருப்பு பகுதியில் நாட்டு வெடிகுண்டுகள் சிதறி கிடந்ததால் பரபரப்பு. 20க்கும் மேற்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 25 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல். வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக பதுக்கி வைத்திருந்ததாக ஒருவர் கைது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் 29ஆம் தேதி உருவாகுகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வேளச்சேரியில் ஃபேன்சி ஸ்டோரில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. 1 மணி நேரமாக போராடிய தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்த நிலையில் உயிர் சேதம் தவிர்ப்பு. மத்திய பிரதேசம் குணாவில் உள்ள அனுமன் கோயிலில் 12 கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருட்டு. சாவகாசமாக சாமி தரிசனம் செய்துவிட்டு கொள்ளையின் நகைகளை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. ரஷ்யாவின் 38 மாடி கட்டிடம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக கீவ் நகரில் ரஷ்யா தாக்குதல். கீவ் நகரை நோக்கி ஏவுகணை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்படுவதாக தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.